தேங்காய் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரு, அப்புறம் புளி கொஞ்சம் நல்லா ஊற போட்டிருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸு, 1 பவுல் தேங்காய். இதுதான் தேவையான பொருட்கள். தால்சத்துக்கு 1 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய். இதுதான் தேவையான பொருட்கள். நம்ம இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பவுல் கொஞ்சம் ஹீட் ஆகணும். அதுக்கப்புறமா டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன்ல, அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த தேங்காய் அரைச்சிடலாம். இப்போ தேங்காவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ நான் தேங்காய் அரைச்சிட்டு இது தனியாக வச்சிடலாம் பக்கத்தில். நீங்கள் வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உரிச்சு வச்ச பூண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ்சர் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மிக்சர் கூட நல்லா பாயில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சர் நல்லா பாயில் ஆகி கொதிச்சிச்சு.
இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நம்ம கொதிக்கிறதுக்கு விட்டுறலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீசஸ் உடையாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததா மிளகாத்தூள் ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்லோவா. இந்த கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வரைக்கும் வேணுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம தால்சம் பண்ணிக்கணும். இப்போ தால்சத்துக்கு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கடுகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண ஒரு ஆனியன் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக அசஃபட்டோடியா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ்சர் நம்ம கிரேவிக்கு ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எம்மி தேங்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.